So, போன கிளாஸ்ல இதோட நிறுத்தினோம். ततः सा तादृशं दुःखम् असहमाना प्राणत्याग एव वरम् इति तत्र स्वेच्छासञ्चारिणः कस्यचित् मत्तगजस्य पुरतः गत्वा अतिष्ठत्। स गजः ताम् अबलां दृष्ट्वा दयालुरिव भूत्वा तां कराग्रेण மிருது பஸ்பர்ஷ. சோ அந்த 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 மிருகாவதி என்ன அப்படின்னா காட்டுக்கு போயிடுறா. அந்த இது தூக்கின்னு போயிடுறது அந்த பறவையானது. சோ அங்க அந்த துக்கத்தை அவ தாங்க முடியாம அவ ஒரு யானை முன்னாடி மத்த கஜத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறா. அந்த கஜமும் என்ன பண்றது அப்படின்னா இவளை ஒண்ணு அட்டாக் பண்ணாம அந்த அபலாம் திருஷ்டுவா தாம் அபலாம் திருஷ்டுவா அந்த அபலையான அவளை பார்த்து விட்ட பிறகு தயாலுரிவ பூத்வா ரொம்ப தயாலுவாக இருந்து கொண்டு அவளை கராக்ரேண மிருது பஸ்பர்ஷ மிருதுவாக தொட்டது. சரியா? இதோட போன அபல அபலானா லிட்டரல் மீனிங் தான் இல்லையா அபலா? அபலா, ஆமா. ஓகே. அவளையும் தமிழ்ல சொல்றோம் இல்லையா? ஆமா ஆமா. ஸோ கதி இல்லாதவ. பலஹீன பலஹீன இல்லையா? பலஹீனா. பலஹீனானாலே கதி அற்றவள் இல்லையா? கதி ரஹிதா. ஆமா ஆமா ஆமா. ம். சரியா? படிக்கிறேளா சார்? ஆ. ததः सा ஜெகதீஷ் சார், நீங்க மிருகாவத் படிக்கலையா? ஓ ஜெகதீஷ் சார் அங்கிள் படிச்சார். ஓகே ஓகே. ஒரு 4 வரி, ஒரு 4 லைன் படிங்கோ, அதுக்கப்புறம். ம். ततः सा मृगावती ம். गर्भभरेण ம். श्रान्ता ம். तत्र तत्रस्य ம். निर्जरजलस्य ம். समीपं गत्वा दुःखेन विस्मरोदित। ஆ, எல்லாம் பர்ஃபெக்டா படிச்சுட்டேன் சார். ஒன்லி அந்த பிரிஷம் மாத்திரம் சரியா படிக்கல. பிரிஷம் அரோதித். சரியா? ओके। ஓகேவா? ததஹ பிறகு சா மிருகாவதி அந்த மிருகாவதியானவள் கர்ப்பபரேன. சோ கர்ப்பத்தினுடைய பாரேனன்னு அர்த்தம். சோ கர்ப்பபரேன அப்படின்னா கர்ப்பம் நிரப்பி இருக்கிறதுனால ஸ்ராந்தா ரொம்ப டயர்டா போய் தத்ரத்யஸ்ய நிர்ஜர ஜலஸ்ய. தத்ரத்யம் அப்படின்னாலே தத்ரே ஸ்திதம் அங்க இருக்கின்ற. நிர்ஜரம்னா அருவி, அதனுடைய. ஜலம்னா ஜலம். நிர்ஜரஸ்ய ஜலம் அந்த அருவியினுடைய ஜலத்தினுடைய சமீபம் பக்கத்துல கத்வா போய்விட்ட பிறகு துக்கேன துக்கத்தினால பிருஷம் அரோதீது ரொம்ப அழுதா. அரோதீது அப்படிங்கிறது உங்களுக்கு ரோதிதி அதனுடைய லுங்கு. பிருஷம் மிகவும் அழுதாள். சரியா? சோ இந்த மாதிரி தன்னுடைய ஃபேட்டை நினைச்சுன்னுட்டும் உயிர் தியாகம் பண்ணலாம்னா அதுக்கு கூட வழி இல்லாம இருக்கே அப்படிங்கிறதுனால கர்ப்பத்தோட இருக்கிற கர்ப்பபாரத்தினாலையும் ஸ்ராந்தா ரொம்ப டயர்டான காரணத்தினால தத்ரத்யஸ்ய அங்க இருக்கிற அந்த நிர்ஜல அருவியினுடைய ஜலத்துக்கு பக்கத்துல போயிட்டு ரொம்ப துக்கத்தினால பிருஷம் அரோதித். சரியா? அப்புறம் ओके। तत्र ஸ்ராந்தாங்கிறது ஸ்ரம தாத்து இல்லையா? ஆமா, ஸ்ராந்தா. ஸ்ராந்தா. ஸ்ரம தாத்து ஸ்ராந்தா இக்த இக்த பிரத்யம். பிரத்யம். இக்த பிரத்யம். இக்த பிரத்யம். ஓகே ஓகே. ஸ்ராந்தம் ஸ்ராந்தா ஸ்ராந்தா. சரியா? நிர்ஜரஸ்ய ஜலம் நிர்ஜர ஜலம் தஸ்ய. ஆ? ஸோ இது ஸ்திரீலிங்கமா இருக்கிறதுனால ஸ்ராந்தா ஆயிடுதா? ஸ்ராந்தா, ஆமா. இல்லாட்டா இட் ஸ்ராந்தம் கோஸ் as an adjective for மிருகாவதி. மிருகாவதி. கரெக்ட். ஸ்ராந்தா மிருகாவதி. ஆ ரைட். ஆமா. இல்லனா ஸ்ராந்தா ஸ்ராந்தः இல்லாட்டா ஸ்ராந்தம். பதிகः. ஆ ஸ்ராந்தா பதிகः. பத்திகः. ஆ ஸ்ராந்தம் மித்ரம். அந்த ஆமா. மாதிரி. ம் சரியா? ம். ம். அப்புறம் तत्र नातिदूरे वर्तमानाद आश्रम दागतव। இல்ல இல்ல, தத்திர ந அதி தூரே கரெக்ட். அந்த வர்த்தமானாத்து அந்த தகாரத்தை அதோட சேர்த்துக்கோங்க. சரியா? आगत ம். आगत வர்த்தமானாத்து वर्तमानात् ஆசிரமாத்து ஆகதா. आगत। ம். சோ இங்க வர்த்தமானாத்துங்கிற தகாரம் சந்தியில தகாரமா இருக்கு. வர்த்தமானாத்து அதே மாதிரி இங்க ஆசிரமாத்து ஆகதா. वर्तमानात्। ஆசிரமாத் ஆகதா. சரியா? சோ இங்க ओके। வர்த்தமானாத்து பிரிச்சுக்கோங்கோ, ஆசிரமாத்து பிரிச்சுக்கோங்கோ, ஆகதா. படிங்கோ. कश्चन तापस कुमारस्तं தாப ताम। தாபஸ் நீங்க ஹிந்தியில சொல்லலாம். हाँ, சம்ஸ்கிருதத்துல இஸ்ஸு இஸ்ஸுனா இப்படி போடணும். हाँ। எய்தர் இப்படி तापस போடணும். कुमारस्तं। தாபச தாபசன்னு படிக்கணும். இல்லைன்னா இப்படி तापस போடணும். இல்லைன்னா இப்படி तापस போ. ஆ. कुमारस्तं ம். ம். ददर्श। ததர்ஷ. சோ என்னன்னா அதிதூரே. தத்ர ந அதிதூரேனா சமீபேன்னு அர்த்தம். தூரத்தில் இல்லாமல் இருக்கு அப்படின்னா பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். ந அதிதூரே
வர்த்தமானாத்து ஆசிரமாத்து ஆகதः. வர்த்தமானாத்துன்னா வர்த்தமானம்னாலே பிரசன்ட்னு அர்த்தம் இல்லையா? பிரசன்ட் டென்ஸுக்கு தானே வர்த்தமான காலம்னு சொல்றோம். சோ வர்த்தமானாத்து அப்படின்னா இருந்து கொண்டிருக்கின்ற, ஆசிரமாத்து அந்த ஆசிரமம் ஹெர்மிட்டேஜ்ல இருந்து, ஆகதः கஷ்டன தாபசகுமாரः வந்தவரான ஏதோ ஒரு தாபசகுமாரன் அப்படின்னா தபஸ்ல ஈடுபட்டு இருக்கிற தபஸ்வி, அந்த குமாரன் ஒருத்தர் தாம் மிருகாவதியும் ததர்ஷ. புரியுறதா? சோ தாபசகுமாரக தாம் ததர்ஷ தான் மெயின் சென்டென்ஸ். அந்த தாபசகுமாரரானவர் அவளை, அந்த மிருகாவதியும் ததர்ஷ பார்த்தார். எங்க? யார் அவர்? கஷ்டன ஏதோ ஒரு தாபசகுமாரக. எங்கேந்து வந்தார் அப்படின்னா, வர்த்தமான் ந அதி ந அதிதூரே, அதிதூரம்னா மிக மிக தொலைவில்னு அர்த்தம். ந அதிதூரே அப்படிங்கறது நெகட்டிவ்ல போட்டிருக்கா. சோ வந்து ரொம்ப தூரத்துல இல்லாம அப்படின்னா பக்கத்துல, சமீபே நிக்கட்டேன்னு அர்த்தம். சோ ந அதிதூரே வர்த்தமானாத்து இருக்கின்ற காரணத்தினால், ஆசிரமாத்து ஆகதக ஆசிரமத்திலிருந்து வந்த, கஷ்டன ஏதோ ஒரு, தாபசகுமாரக தாம் மிருகாவதியும் ததர்ஷ பார்த்தார். சரியா இருக்கா? ஆ? சரியா இருக்கா சார்? ओके ஆம். அப்புறம் स तस्याः ம் दुःखकारणं श्रुत्वा ம் तामनाथं ம் दयया दयया தயையா मा- ம் महर्षे जम जमद्गिनि ம் आश्रम निनाय ஆமா. சக தஸ்யாக துக்க காரணம் ஸ்ருத்வா, சக தாபசகுமாரக தஸ்யாக மிருகாவத்யாக துக்க காரணம், துக்கத்தினுடைய, துக்கஸ்ய காரணம் துக்க காரணம், துக்கத்தினுடைய காரணத்தை ஸ்ருத்வா. சோ he asked the reason for his இது சாரோ, சேடா இருக்கிறதுக்கு துக்கத்தினுடைய காரணத்தை ஸ்ருத்வா, தாம் அநாதாம் அப்படின்னா, சனாதா அப்படின்னா நாத்தேன சகிதா, சனாதா. அநாதா அப்படின்னா நாத நாத விரகிதா, யாரும் அவளை பாத்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படி இருக்கின்ற சனாதாம் தாம் மிருகாவதி. சாரி, அநாதாம் தாம் மிருகாவதி, அநாதையான அந்த மிருகாவத்தியை தயையா, ஒரு தயையினால, தயனா கம்பேஷன், தயை சுபாவத்தினால, மகர்ஷேகே ஜமதக்னேகே மகர்ஷியான ஜமதக்னியினுடைய ஆசிரமம் நினாய ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போனான். நினாயங்கிறது நயத்தினுடைய லிட்டு பிரயோகம். சரியா? அஹ்? சதா சக தஸ்யாः துக்ககாரணம் ஸ்ருத்வா, சக தாபசகுமாரः தஸ்யாः மிருகாவத்யாः துக்கஸ்ய காரணம் ஸ்ருத்வா, துக்கத்தினுடைய the reason for her being very sad அதை கேட்டுட்டு, தாம் அநாதாம் அந்த அநாதையான அவளை, தயையா தயையினால, மகர்ஷேகே ஜமதக்னேகே மகர்ஷியான ஜமதக்னியினுடைய ஆசிரமத்திற்கு நினாய அழைச்சிட்டு போனான். சரியா? அப்புறம் நான் படிக்கட்டுமா? படிக்கணும். पूर्णेन गर्भभरेण परिश्रान्ता अशरणा सा मृगावती ब्रह्मवर्चसेनाग्निमिव ம் विभ्राजमानं ம் तं महानुभावं ம் महर्षिं ம் प्राणन्सीत. ஆமா. சோ வந்து என்ன அப்படின்னா, பூர்ணேன கர்ப்பபரேன பரிஷ்ராந்தா, பூர்ணேன கர்ப்பேனா ஃபுல் டேர்ம் பிரெக்னன்சி. சோ அந்த பூர்ணமான அந்த கர்ப்பத்தினுடைய பாரத்தினால, பரிஷ்ராந்தா ரொம்ப வந்து டயர்டான ஆகின, ஸ்ராந்தானாலே டயர்டான, பரிஷ்ராந்தானா இன்னுமே பரிக்கலன்னா ரொம்ப துக்கத்தோட இருக்கின்ற, அசரணா சரணமற்றவளாக, வேற யாரும் கதியே இல்ல டு டேக் அ ரெஃப்யூஜ், அந்த மாதிரி இருக்கின்ற சா மிருகாவதி. இது எல்லாமே வந்து அவளுக்கு அட்ஜெக்டிவா போறது. பரிஷ்ராந்தா மிருகாவதி, அசரணா மிருகாவதி, சா மிருகாவதி. சரியா? சோ பூர்ணேன கர்ப்பபரேன பரிஷ்ராந்தா அசரணா சா மிருகாவதி, பிரம்ம வர்ச்சசேன அக்னிம் இவ. பிரம்ம வர்ச்சகா அப்படின்னாலே தேஜஸ்ன்னு அர்த்தம். சோ பிரம்மணஹா அப்படின்னாலே வேதம், வேதத்தினுடைய தபசோவா இல்லைன்னா தபஸுனாலேயோ, ஒரு வர்ச்சகனா தேஜக, அது யாருக்கோ அவர், அப்படிப்பட்ட பிரம்ம வர்ச்சசகா தேன. அதாவது ஆஹ் பிரம்மணஹா வர்ச்சகா பிரம்ம வர்ச்சசகா. சோ இது வந்து உம் உங்களுக்கு வந்து இந்த வர்ச்சஸ்ங்கிற சப்தம் வந்து சகாராந்தகா, வர்ச்ச வர்ச்சக வர்ச்சசி வர்ச்சாம்சின்னு வரும். திருத்தியா விபக்தி பார்த்தேன்னா வர்ச்சசான்னு வரணும். ஆனா வந்து அது சமஸ்த பதத்துல வரும்போது அச்சுங்கிற ஒரு பிரத்தியம் ஆட் ஆகி
பிரம்ம வர்ச்சஸ்ன்னு ஆயிடும். வர்ச்சசா அப்படின்னு ஆயிடும். சோ ராமசப்தம் மாதிரி ஆயிடும். வர்ச்சசா வர்ச்சசௌ வர்ச்சசாக வர்ச்சசம் வர்ச்சசௌ வர்ச்சசான்னு வர்ச்சசேன அப்படின்னு வந்துரும். இல்லனா ஜென்ரலி வந்து சகாராந்தங்களுக்கு வந்து உங்களுக்கு திருத்தியா விபக்தி வர்ச்சசா மனசா தபசா தேஜசா அப்படின்னு வரும். சோ இந்த இடத்துல வந்து வர்ச்சஸுங்கிறது சமஸ்த பதத்துல இருக்கிறதுனால புரியுறதா? உங்களுக்கு சமாசத்துல இருக்கிறதுனால பிரம்ம வர்ச்சசேன அப்படின்னு திருத்தியா விபக்தி வந்துட்டு இருக்கு. புரியுறதா சார்? Whenever it comes in a samasa, this is what will happen, is it? ஆமா, யா, Oh, okay. தட்ஸ் ரூல். உங்களுக்கு வந்து இந்த Okay. பதி சப்தம்லாம் இருக்கணும். ஆமா. Correct. பதி சப்தம் ராஜன் சப்தம்லாம் ராஜா ஆ, ராஜானவ் ராஜானஹன்னு நகாராந்தம். ஆனா ஆமா. மகாராஜா அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ஆ, இட் டேக்ஸ் மகாராஜா அப்படின்னு வந்துரும். சம்டைம்ஸ் மகாராஜஸ்ய அப்படின்னு வந்துரும். ம், மகாராஜ்யஹான்னு வராது. ஆமா. அதே மாதிரி நீங்க பதி சப்தம் பார்த்தீங்கன்னா சப்தத்துல இது சமஸ்த பதத்துல வரும்பொழுது சபாபதி மஹீபதி அப்படின்லாம் வரும்பொழுது வாஹினி பதிஹி சேனாபதிஹி சேனாயாக பதிஹி சேனாபதிஹின்னு காம்பவுண்ட் வேர்டு இது. அதுல ஆமா. வரும்போது பதி டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் ஹரிசப்தம். சேனா பதேஹேன்னு வந்துரும். ம், ம், பத்யுஹூன்னு வராது. ம், புரியுறதா? ம், சோ ம், அதே ம், ம். மாதிரி இங்க பிரம்ம வர்ச்சசேன பிரம்ம வச்ச அவருடைய அந்த வேதத்தை படிக்கிறதுனால வர ஒரு தேஜஸ்னால அக்னிம் இவ விப்ராஜமானம் தம் மகானுபாவம் மகர்ஷிம் பிராணம் சீத். அக்னியை போல விப்ராஜமானம்ங்கிறது பிராஜதே அப்படியே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற விப்ராஜமானம்ங்கிறது ஷானத்துல இருக்கு. சாணச்சு ஆமா. சாணச்சு சோ வந்து இட் கோஸ் இது வந்து அக்னியை போல விப்ராஜமானம் தம் மகானுபாவம் மகர்ஷிம். இது எல்லாமே மகர்ஷிக்கு அட்ஜெக்டிவா போறது. சரியா? நன்றாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற தம் அவரை அவர் எப்படி மகானுபாவம் அப்படின்னா பெரிய மகானுபாவர் அப்படின்னா பெரிய ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிற அந்த மகர்ஷியை பிராணம் செய்து அவருக்கு நமஸ்காரத்தை செஞ்சா. சரியா? பிராங்கிறது உபசர்க்கம். நம்ம தாத்து அனம் சீத்து அப்படிங்கிறது லுங்குல இருக்கு. லூம்ல அங்க பிரால இருக்கிற ரகாரம் வருதுனால இந்த ந வந்து நாவா போயிடுறது. சரியா? அதான். நத்துவம். சரியா இருக்கா? சோ ஓ. பூர்ணேன கர்ப்பஸ்ய பரஹ கர்ப்பபரஹ தேன கர்ப்பபரேண பரிஷ்ராந்தா ந சரணா யஸ்யாஹா சா அசரணா. புரியுறதா? ம், யாருக்கு வந்து சரணம் இல்லையோ ந சரணம் யஸ்யாஹா சா. அப்புறம் சா மிருகாவதி பிரம்ம வர்ச்சசேன பிரம்மணஹ தே வேதஸ்ய ஒரு தபோவா தஸ்ய வர்ச்சः பிரம்மணः வர்ச்சः தேன பிரம்ம வர்ச்சசேன விப்ராஜமானம் தம் மகானுபாவம் மகர்ஷிம் பிராணம் சீத். சரியா இருக்கா? ம். அப்புறம் சா மிருகாவதி மகர்ஷிம் பிராணன் சீத். அதான் மெயின் அதுதான் சென்டென்ஸ். மெயின் எக்ஸாக்ட்லி சென்டென்ஸ். எக்ஸாக்ட்லி. சா மிருகாவதி மகர்ஷிம் பிராணம் சீத். மெயின் சென்டென்ஸ் அதான். மத்தது வந்து இந்த மிருகாவதிக்கு இல்ல அட்ஜெக்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். அசரணா. அப்புறம் இவருக்கு அட்ஜெக்டிவ் விப்ராஜமானம் பிரம்மவர்ச்சசேனம் அக்னிமிவ அக்னிமிவ விப்ராமம். ம் பிரம்மாஜமானம் ம். தம் அக்னியை போல. மகானுபாவம். ஆமா ஆமா. ம். புரியுறதா? ஓ. ஆமா. சோ சக அக்னிமிவங்கிற இடத்துல உங்களுக்கு உபமாலங்காரம் ஆமா. எப்படி வந்து அக்னி சிமிலி. போல. ஆமா. அக்னி போல. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் சிமிலி ஹியர். சோ ஆமா. அக்னியை போல யார் இருக்காருன்னா மகரிஷி இருக்கார். என்ன ஆ. இதுக்கும் அதுக்கும் சாதாரண தர்மங்கள் அப்படின்னா அவரும் வந்து பிரகாசிச்சுட்டு இருக்கார், இவரும் பிரகாசிச்சுட்டு இருக்கார். ம். இவங்கிறது உபமா வாச்சக பதம். இது ஆமா. உபமானம், இது உபமேயம், உபமா வாச்சக பதம். இதெல்லாம் வந்து விப்ராஜம். சாதாரண தர்மங்கள். விப்ராஜம் சரியா? இல்ல? விப்ராஜம் தானே ஆமா சாமானிய தர்மம். ஆமா. அப்புறம் Okay. படிக்கட்டுமா? படிங்க. सः महर्षिः तस्याः दुःखकारणं प्रणिधानेन ம் परिज्ञाय ம் तामेव ம். सान्त्वयामास. ஆஹ் சக மகர்ஷி அந்த மகர்ஷியானவர் தஸ்யாஹா அப்படின்னா மிருகாவத்தியாகா அந்த மிருகாவதியினுடைய துக்க காரணம் துக்கஸ்ய காரணம் துக்கத்தினுடைய காரணத்தை பிரணிதானேன பரிஜ்ஞாய. பிரணிதானம் அப்படின்னா ஒரு கஷ்டித் பிரயத்னா பிரயாசக ம். ஒரு எஃபர்ட்னால அவரோட ஞான திருஷ்டினாலன்னு வச்சுக்கோங்க. பரிஜ்ஞாய அப்படின்னா ஞாத்வா பரி பிளஸ் ஞா. ஃபுல் அட்டென்ஷனாகவும் இருக்கலாம் இல்லையா? புரியல. சரியா சரியா கேட்டுட்டு ஃபுல்லா கேட்டுட்டு வித் இல்ல அட்டென்ஷன். பிரணிதானேனா பிரயத்தனேனா நடக்கும். பிரயத்ன தானே. ஆமா. பிரயத்னா கேன் பி பேயிங் அட்டென்ஷன் டு வாட் இஸ் சேட் இல்லையா? ஓகே. அப்படி சோ அதையும் சொல்லிக்கலாம். பட் வந்து இல்ல பிரணிதான ஞான பரிஜ்ஞாய அப்படின்னா திருஷ்டினால.
சி ஆ, ஹி அதாவது இப்போ வந்து ஒருத்தரை பார்த்துட்டு இப்போ ஒரு பெரிய மகரிஷி இருக்கார், அவருக்கு ஆ, அவளுக்கு வந்து அந்த விஷயம் தெரியணும் அப்படின்னா தெரிய வரும் ஆட்டோமேட்டிக்கலி. இப்ப நீங்க ஆமா. சகுந்தலம் எடுத்துட்டேன்னா, சொல்லணும்னா தெரியாது. ஆமா சொல்லி கண்வ தெரியணும்னா மகரிஷி ஆமா. கண்வ மகரிஷி வந்து தீர்த்த யாத்திரைக்கு போயிடுறார். அவர் வந்து ஏதோ ஒரு சோம தீர்த்தம் கதகா சகா அவளுக்கு வந்து ஏதோ ஒரு பரிகாரம் பண்றதுக்கு போயிடுறார். when துஷ்யந்தா கம்ஸ் டு தி ஆசிரமா அண்ட் அவர் காந்தர்வ விவாகம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் நாட்டுக்கு போயிடுறான். இது எல்லா கதையும் கண்வ மகரிஷி வந்து அங்க வந்த உடனே அவருக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுடுறது. அதுக்கப்புறம் ம், ஒரு அசரீரி ரூபமாக ஒரு ஒளி ரூபமாக ஒண்ணு வந்து கதையை வந்து சொல்றது. தீஸ் ஆர் தி திங்ஸ் ஹேப்பன்டு. உன்னுடைய பொண்ணு வந்து இப்ப கர்ப்பமா இருக்கா அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி ரிஷிகள் வந்து அவளா அறியணும்னு நினைச்சா ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கு புரிக்கும். வாண்டா ம், இப்ப யாரோ போற வரவாளுடைய கதையெல்லாம் நினைச்சுக்கிறதா ஞாபகம் வச்சுக்கிறதா ரிஷிகளுடைய விஷயம். இப்ப நமக்கு அந்த ஆமா. மாதிரி ஒரு சக்தி இருந்ததுன்னா நீங்க என்ன நினைக்கிறேன், நடராஜன் சார் என்ன நினைக்கிறார், தீபா என்ன நினைக்கிறாங்கிறத நம்ம யோசிப்போம் இல்லையா? இப்ப ம், அவளுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து என்னோட ஞான திருஷ்டியினால தெரிஞ்சுக்கலாம். பட் அவளை மாதிரி இருக்கிறவளுக்கு இந்த மாதிரி அல்பத்தனமான விஷயங்களுக்கு எல்லாம் அவளுக்கு இது இல்ல. அன்லஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் ரியலி நீட், கனெக்டட், ரெலவெண்ட். வெரி டிமாண்டிங்கா இருந்தாதான் அவருக்கு வந்து அந்த கான்டெக்ட்க்கு தெரிஞ்சுக்கணும். சோ இவருக்கு ம், என்ன அப்படின்னா பாவம் யாரோ ஒரு கர்ப்பஸ்திரீ இந்த வந்து அரண்யத்துல வந்து தனியா இருந்துட்டு இருக்கா. சோ he might have thought என்ன இருக்கும் இவளுடைய கதை அப்படின்னுட்டு he just makes an effort அப்படின்னா ஒண்ணு அவகிட்ட வந்து ஆர் he makes an effort to இது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கு. சோ ம், பிரணிதானேன பரிஜ்ஞாய தெரிஞ்சுனுட்டு தாமேவ சாந்த்வயா மாச அவளை வந்து சாந்த்வனப்படுத்தின. So instead of directly approaching her and asking her நீ என்ன ஆச்சு உன் கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு இது பண்ணாம அவ வந்து உடனே அவருடைய ஞான திருஷ்டியினாலேயே அவர் அறிஞ்சுட்டார். ஃபார் தட் ஞான திருஷ்டி he made an effort பிகாஸ் எஃபோர்ட். அவளுக்கு தெரியணும்னு வேணும்னா தான் அவ வந்து தெரிஞ்சுப்பா. எல்லார் ம், கதையும் தெரியணுமான கரெக்ட். மாபரிவாட்ட போய் நின்றா நீ எதிர்க்க நிந்தேன்னா அப்படியே ஹெட் டு டோ உனக்கு எக்ஸ்ரே ஆகும். ம், நீ ம், என்ன ம், அப்படின்னுட்டோம் இல்லையா? ம், அஹ்? ம். நம்ம எங்கேயோ இருந்தோம்னா அவர் எதுக்கு நம்மளை பத்தி நினைக்க போறார் இல்லையா? அது அந்த மாதிரி சரி, அது தானே. சரி. ஆமா அதான். சோ வந்து துக்க காரணம் பிரணிதானேன பரிஜ்ஞாய தாமேவ சாந்த்வயா மாச அவளை வந்து சாந்தவனப்படுத்தினா. தாம் ஏவம் சாந்தயா மாச அவளை இது இவ்வாறாக போல, இது போல. கன்சோல்டர். ஆமா. ம். அப்புறம் वत्से मा शुच कञ्चित् कालम् अत्रैव आश्रमे वस ம் सर्वलक्षणसम्पन्नः कुमार कुमारस्ते जनिष्यते। ம் 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 சரி. வத்சே குழந்தை, மா சுச்ச நீ வந்து வருத்தப்படாத, துக்கத்துக்கு உட்படாத. என்ன அப்படின்னா கல்சித் காலம் அத்தைவ ஆசிரமே வச சில சில காலம் இங்கேயே ஆசிரமத்துல வசித்துக்கொள் இரு. சர்வ லக்ஷண சம்பன்னஹா குமாரஹ தே ஜனிஷ்யதே. சோ அதாவது எல்லா லட்சணத்தோட சம்பன்னஹா அப்படின்னா சேர்ந்திருப்ப எல்லா லட்சணங்களும் பொருந்திய அப்படின்னு அர்த்தம். சேர்ந்து இருக்கிற ஒரு குமாரக ஒரு குழந்தையானது தே உனக்கு ஜனிஷ்யதே உன்னிடத்தில் ஜனிஷ்யதே பிறக்க போறது. சரியா? ஜனி உங்களுக்கு வந்து ஜாயதே அது இருக்கணும், அதனுடைய ரிட்டு ஜனிஷ்யதே. சரியா? சோ சர்வலக்ஷண சம்பன்னஹா எல்லா லக்ஷணத்தோடு சர்வலக்ஷணைஹி சம்பன்னஹா சர்வலக்ஷண சம்பன்னஹா எல்லா லக்ஷணங்களோடு சேர்ந்து ஒரு குமாரக. சோ இட் கோஸ் as an adjective for குமாரக. குமாரக தே ஜனிஷ்யதே இதான் மெயின் சென்டென்ஸ். குமாரன் உனக்கு பிறப்பான். எப்படிப்பட்ட குமாரக? சர்வ லக்ஷண சம்பன்னஹ பலவிதமான லட்சணத்தோட பொருந்திய ஒரு குழந்தை உனக்கு பிறப்பான். அதுக்கப்புறம் படிங்கோ, மியூட்ல இருக்கேன். மாலுங்கி மாலுங்கிங்கிறது ஆ அது மா சுச்ச அதுல தானே வருது. ஆமா ஆமா அதேதான். ஓகே, ஆமா மாங்குலுங்கி மாங்கிலுங்கி. ம் ஓகே. மாங்யோகே. ம் அச்சிரேணைவ காலேன ஆ பர்த்துஹு சமீபம் யாஸ்யசி தே. ஆ சோ So, இதுவும் அச்சிரேனைவ சேர்ந்து காலேன படிச்சிருக்கணும். கொஞ்ச சேர்ந்து காலத்திலே படிச்சிருக்கணும். கொஞ்ச காலத்திலேயே பர்த்துஹு சமீபம் ஹஸ்பண்டோட பக்கத்துல அவர்கிட்ட யாஸ்யசி நீ போயிடுவ. சரியா? ம், யாஸ்யசிங்கிறது உங்களுக்கு ஃபியூச்சர் டென்ஸ் இதி ம், அப்படின்னு அவரு சொல்லிட்டார். அதாவது பிரணிதானேன அவர் வந்து இவளுடைய பூர்வ கதை இவ வந்து சோ அண்ட் சோ மிருகாவதி கௌஷம்பி நாட்டு தேசத்து சஹசிரானீகனை கல்யாணம் பண்ணிண்டா. சஹசிரானீகர் தான் அவர் பேரு. ஆமா சதானீகனுடைய புள்ள சஹசிரானீகன். சோ அவனை கல்யாணம் பண்ணிண்டா. இந்த மாதிரி ஒரு ஒரு பக்ஷி வந்து இவளை தூக்கின்னு வந்துருத்தோ அதுக்கு முன் கதையும் அவருக்கு தெரியும்.
இந்த சாப ம், வசத்தினாலதான் அவன் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கா அப்படிங்கறத ம், எல்லாத்தையும் ம், தெரிஞ்சுன்னுட்டும் ம். கவலைப்படாத, உனக்கு எல்லா லட்சணம் பொருந்தி ஒரு குழந்தை பிறக்கும், அண்ட் கொஞ்ச காலத்திலே நீ உன் ஹஸ்பண்டோட சேர்ந்துடுவ அப்படின்னு. அப்புறம் मृगावती च तद् मृगावती च तद्वाक्यं शिरसा प्रतिगृह्य ம் तस्मिन्नेव आश्रमे उवास. அவ்வளவுதான். மிருகாவதீச்ச, மிருகாவதியும் கூட தத் வாக்கியம் அப்படின்னா தஸ்ய முனேகே வாக்கியம், அந்த முனிவரனுடைய வாக்கியத்தை சிரசா சிறைமேற்கொண்டு எடுத்துட்டான்னு சொல்லுவோம் தெரியுமா, சிரசா ம், பிரதிகிருஹிய அப்படியே ஒரு பெரிய ஒரு மரியாதையோட அக்செப்ட் பண்ணிண்டு தஸ்மின்னேவ ஆசிரமே அவருடைய அந்த ஆசிரமத்திலேயே உவாச வசிச்சார். உவாசங்கிறது ம், உங்களுக்கு பஸ்ஸினுடைய லிட்டு. ம், சரியா? ம். ம். ततः पूर्णे नवमे मासि चक्रवर्तिलक्षणोपेतं पुत्रमेकम् असूत. ஆமா. ததக பிறகு பூர்ணே நவமே மாசி 9வது மாசம் பூர்ணமான தருணத்துல சக்கரவர்த்தி லக்ஷண உபேதம். சோ சக்கரவர்த்தினஹ லக்ஷணம் லக்ஷணைஹி உபேதம் அப்படின்னா சமேதம், அதோடு இருக்கின்ற ஒரு புத்திரம். புத்திரனுக்கு அட்ஜெக்டிவ். பலவிதமான ஒரு ராஜாக்கு என்னெல்லாம் லட்சணம் இருக்கோ, அதாவது ராஜாக்களுக்கு இந்த மாதிரி சின்னத்தோட சில பேர் பிறவா. தாக்குந்தலத்துல நீங்க பார்த்தேன்னா துஷ்யந்தன் வந்து சகுந்தலைய வந்து உதாசீன வாண்டா, அதாவது துர்வாசரனுடைய சாபவசாத்து ஹி ஃபர்கெட்ஸ் ஹர் இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவளை வந்து நான் அக்செப்ட்லாம், இனி யாருன்னே எனக்கு தெரியாதுங்கிறான். when she comes with சாரங்கரவா and சாரத்வதா, இந்த கௌதமி 3 பேரும் கொண்டு விடுறா. விடும்பொழுது நீ அழைச்சிட்டு போ, நீ இந்த ஸ்திரீ எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான், பிகாஸ் ஆஃப் தி கர்ஸ் ஆஃப் துர்வாசா. அப்ப வந்து என்ன அப்படின்னா அவனுடைய அந்த குல குரு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து சொல்றார், இவ வந்து கர்ப்பவதி, பூர்ண கர்ப்பவதி, இவளை அழைச்சிட்டு போய் நான் என்னோட ஆசிரமத்துல வச்சுக்கிறேன். இவளுக்கு வந்து குழந்தை பிறந்து அது வந்து இந்த ராஜ லட்சணங்களோட சக்கரவர்த்தி லட்சணோபேதம்ங்கிறது அதான். இந்த சக்கரவர்த்திகளுக்கு உள்ள லட்சணத்தோட அது பிறந்துடுத்து அப்படின்னா இட் மீன்ஸ் தட் அவ வந்து உன்னுடைய குழந்தை தான் அப்படிங்கறத இந்த புருவம்சத்துல பிறக்கிறவாளுக்குன்னு சின்னங்கள் இருக்கும். நம்ம வந்து இப்ப வந்து இதுன்னு சொல்றோம் இல்லையா, அது பேர் என்னது, சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல உச்சகுல ஸ்திரீகளுக்கு அதெல்லாம் இருக்கும். இந்த இந்த இங்க கழுத்துல வந்து 3 ரேகை, இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல லட்சணங்களோட பொருந்த ஸ்திரீகளுக்கு இருக்கும். சோ அந்த மாதிரி சக்கரவர்த்தி லக்ஷண உபேதம் புத்திரமேகம் அசூத, அந்த மாதிரி ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாள். அதுக்கப்புறம் तस्य जननसमये अशीरीरिणी वाक् एवम् अश्रुत. அஸ்ரூயத. சோ வந்து என்ன, अश्रूयत अश्रूयत. தஸ்ய ஜனன சமயே, தஸ்ய புத்திரஸ்ய ஜனன சமயே, சோ அந்த குழந்தையினுடைய பிறக்கின்ற அந்த சமயத்தில் அஷரீரினி அப்படின்னா சரீரமற்றன்னு அர்த்தம். வெறும் ஒளி, ஒலி மாத்திரம் கேட்டது, சவுண்ட் மாத்திரம் கேட்கறது, சரீரம் இல்லாத இந்த வெறும் வாய்ஸ் மாத்திரம் வருது. அந்த கம்சனுக்கு வந்ததானோ, கிருஷ்ணர் உன் சிஸ்டருக்கு பிறக்க போற 8வது குழந்தை உன்னை கொல்ல போறதுன்னு ஒரு அசரீரி வந்து சொல்லிட்டு போச்சு இல்லையா. சோ அசரீரினி வாக்கு. சோ வந்து சரீரமற்ற ஒரு வாக்கு, அசரீரினி வாக்குக்கு போறது. வாக்குங்கிறது வாக் வாச்சவு வாச்சகா, சரியா, சகாராந்தம் உங்களுக்கு. ஓகேவா. சோ ஏவம் அஸ்ரூயத, இவ்வாறாக கேட்கப்பட்டது. என்ன அப்படின்னா अशर् अशर् अशरीरिवाणीன்னு கூட என்னமோ சொல்லுவோம் இல்லையா? ஆமா, अशरीरवाणी அசரீரினி. ஆமா. சோ இதுக்கு போறது अशरीरवाणी. வாக்கு. ஆமா, வாக்குக்கு போறது அது. भद्रे ஆ मृगावती ம் उदयनो नाम तव अयम् आत्मजः समुत्पन्नः ம் अयं तु कुमारः सर्वलोकविख्यातः विद्याधरचक्रवर्ती भविष्यति इति ம் तच्छ्रुत्वा मृगावती परमम् आनन्दम् आश्चर्यं च வாவ. अवाप. ம் சோ பத்ரே, பத்ரேனா மங்களம் உள்ள, ஆஸ்பீஷியஸ் லேடின்னு அர்த்தம். ஹே பத்ரே, மிருகாவதி, அவளுக்கு அவ பேரு மிருகாவதி இல்லையா. உதயனோ நாம, உதயனன்னு பேருள்ள தவ அயம் ஆத்மஜக சமுத்பன்னக. சோ வந்து உன்னுடைய இந்த ஆத்மஜக அப்படின்னா ஆத்மனி ஜாயதே இதி ஆத்மஜக புத்திரகான்னு அர்த்தம். சமுத்பன்னக உண்டாகிற, அயம் து குமாரக இந்த குழந்தையானவன், சர்வலோக லோக விக்கியாதக. சோ சர்வ சர்வேஷு லோகேஷு விக்கியாதகன்னு அர்த்தம். எல்லா லோகங்கள்லயும் விக்கியாதனா, கியாதக பாப்புலர் ஆகப்பட்டவனாக, வித்யாதர சக்கரவர்த்தி பவிஷ்யதி, வித்யாதரன் ஒரு சக்கரவர்த்தியாக திகழ போகிறான். சோ உனக்கு வந்து புள்ள பிறக்க போறது,
சோ வந்து என்ன அப்படின்னா அந்த அவனுக்கு வந்து உதயணன்னு பேரு பேர் வைக்க போறீங்கோ. சோ அந்த உதயனோ நாம தவ அயம் ஆத்மஜா, உதயணன்னு பேர் உள்ள தவ உன்னுடைய அயம் இந்த ஆத்மஜா புத்திரனானவன் சமுத்பன்னக பிறக்க பிறக்க போறான் ஆர் பிறந்துருவான். அயம் து குமாரஹ சமுத்பன்னக குமாரஹ அப்படின்னு உற்பன்னகங்கிறது உங்களுக்கு உதயனாக போறது. பிறக்கின்ற அந்த குழந்தையானவன் அயம் து குமாரஹ இந்த குழந்தையானவன் சர்வலோக விக்யாதா சர்வேஷு லோகேஷு விக்யாதா. அதுவும் இந்த குமாரஹாக்கு அட்ஜெக்டிவ். எல்லா லோகத்திலையும் கியாதி பெற்றவனாக புகழடைந்தவன் புகழைக்கு உட்பட்டவனாக இருந்து கொண்டு வித்யாதர சக்கரவர்த்தி பவிஷ்யதி, வித்யாதர சக்கரவர்த்தின்னு ஒரு பேர் அவனுக்கு கிடைக்க போறது. தத்து ஸ்ருத்வா தஸ்ய அசரீரிண்யாக வாச்சம் ஸ்ருத்வா, அந்த அசரீரியான அந்த அவளுடைய அந்த வார்த்தையை கேட்டுட்டு மிருகாவதி அந்த மிருகாவதியானவள் பரமம் ஆனந்தம் ஆச்சரியம் ச அவாப, மிகுந்த ஆனந்தம் சந்தோஷத்தையும் ஆச்சரியம் அப்படின்னா ஒரு ஒரு அதிர்ச்சி ஒரு ஷாக்கு. அதாவது எனக்கு சர்ப்ரைஸாவும் இருந்தது ஷாக்காவும் இருந்ததுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆனந்தம் ஆச்சரியம் ச அவாப. அவாப அப்படிங்கிறது அவ்வு பிளஸ் ஆப்பு, ஆப ஆப. சரியா? அடைந்தாள் மேல. வேற ம். யாரும் படிக்கிறாள், நான் படிக்கட்டுமா? படிங்கோ. வேற யார ஆ, படிக்க? தீபா படிக்கிறடா? படிக்கிறேன். आम् पठिकरम्। ம். अत महर्षि ञमदग्निस्तस्य कुमारस्य जातकर्मप्रवृत्तिः ம். सकलाः क्रियाः तत्तत्काले चकार। அத பிறகு மகர்ஷிஹி ஜமதக்னிஹி மகர்ஷியான அந்த ஜமதக்னியானவர் சரியா, தஸ்ய குமாரஸ்ய அந்த குமாரனுடைய ஜாத கர்ம பிரபிருதிவிஹி, ஜாத கர்ம அத பிறந்தா ஜாத கர்மா நாம கர்மா எல்லாம் பண்ணுவா இல்லையா, 40 சம்ஸ்காரங்கள் இருக்கணும். அந்த பிரபிருதிஹி சகலாஹா கிரியாஹா, ஜாத கர்மா முதலிய பிரபிருத்தினா எக்ஸெட்ரா முதலிய சகலாஹா கிரியாஹா எல்லா கிரியா க- சம்ஸ்காரங்களையும் தத்தத் காலே சகார அப்படின்னா தத்தத் உச்சித காலே அந்தந்த உகுந்தமான காலத்தில் சகார. சரியா? சோ மகர்ஷிஹி சகார இதான் மெயின் சென்டென்ஸ். சரியா? மகர்ஷிஹி சகலாக கிரியாக சகார, மகர்ஷியானவர் எல்லா கிரியைகளையும் செஞ்சார். ரமா ரமே ரமாக ரமாம் ரமே ரமாக. சரியா? பிரபிருதி அப்படிங்கிறது உங்களுக்கு நதி மாதிரி வருது. அதுவும் பிரபிருதிஹி சகலாக அதுவும் வந்து பகுவச்சனம் द्वितीया விபக்தி. ஜாத கர்ம பிரபிருதிஹி சகலாக கிரியாக தத்தத் காலே சகார. சரியா இருக்கா? அப்புறம் படிங்க. कुमारः उदयनो अपि वयस्येर्मुनिकुमारै कुमारकैः सह ம். जनोचिताभिः ம். क्रीडाभिर्विहरन् ம். क्रमेण शैशवम् अतिचक्राम। ஆமா. குமாரஹ உதயனோ அப்படி அந்த குமாரனான உதயனரும் கூட வயஸ்யைஹி முனிகுமாரகைஹி, வயசேஹி வயசியகான ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். வயஸ்யைஹி முனிகுமாரகைஹி தன்னுடைய சமான வயசுல இருக்கின்ற முனிகுமாரர்களோடு கூட முனிகுமாரைஹி சக அவளோடு கூட பால ஜன உச்சிதாபிஹி, அதாவது குழந்தைக்கு கேம்ஸ் சூட்டபிள் ஃபார் சில்ட்ரன் சொல்றோம் இல்லையா, திஸ் இஸ் நாட் அப்ராப்ரியேட் ஃபார் கிட்ஸ் டு பிளே அப்படின்னு நம்ம ஒரு இப்ப வந்து மோர் தேன் த பிளே இப்ப டெலிவிஷன் ப்ரோக்ராம் தானே. இந்த இந்த பெப்பா பிக் இவாளுக்கு போடாதீங்கோ, இந்த ஷோ வந்து இவாளை பார்க்க வைக்காதீங்கன்னு தானே சொல்றா இல்லையா? சோ அந்த மாதிரி பால ஜன உச்சிதாபிகி, குழந்தைகளுக்கு பாலஜனம் அப்படிங்கிறது சில்ட்ரனுக்கு, அவளுக்கு உச்சிதாபிகி கிரீடாபிகி உச்சிதமான விளையாட்டுகளினால் விஹரன்னு அங்க விஹாரம் பண்ணிட்டு சம்சாரம் பண்ணிட்டு மூவ் அரவுண்ட் பண்ணிட்டு கிரமேண இன் டியூ கோர்ஸ் சைஷவம் அதிசக்ராம. சைஷவம் அப்படின்னா சிசோகோ பாவம், சைல்ட்ஹுட் டேஸ், அத வந்து அதிசக்ராம தாண்டினான். சரியா? அப்புறம் तदनन्तरं महर्षिणा उपनीतः ம். तस्मात् एव सर्वाः विद्याः जग्राह। ததனந்தரம் பிறகு மகர்ஷினா உபநீதா, மகர்ஷினால் உபநீதா அப்படின்னா உங்களுக்கு வந்து உபநயனம் செய்யப்பட்டவன் அர்த்தம். சரியா? அதாவது உபன சமீபம்னு அர்த்தம்.
அந்த சம்ஸ்காரம், அந்த உபநயனம்ங்கிற ஒரு சம்ஸ்காரத்தினால நீங்க அந்த பிரம்மத்துக்கிட்ட பக்கத்துல போறீங்க கொஞ்சம். ஏன்னா அத பண்ணாதான் அதுக்கப்புறம் நீங்க வந்து சமித்பாணிகி குருமுகம் அதெல்லாம் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து சமிதாதானத்துல இருந்து எல்லாம் வந்து பூனலுக்கு அப்புறம் தானே. சோ உபநீதக அப்படின்னா சமீபே நீதகான்னு அர்த்தம். சோ உபநீதகனா உபநயனம் கிருத்தகான்னு அர்த்தம். மகர்ஷினா அந்த மகர்ஷினால உபநீதக சக குமாரக. சோ உபநயனம் செய்யப்பட்டவனான அந்த குமாரன் தஸ்மாதேவ அந்த மகர்ஷேகே அவர்கிட்ட இருந்தே பஞ்சமி அந்த மகர்ஷேகேவ சர்வாகா வித்யாகா ஜக்ராக எல்லா வித்யையும் பெற்றுக்கொண்டார். புரியுறதா? அப்புறம் क्रमेण चतुर्दशसु विद्यासु धनुर्विद्यायाञ्च पारङ्गतो बभूव। ஆமா, கிரமேண இன் டியூ கோர்ஸ் என்ன அப்படின்னா சதுர்தசசு வித்யாசு 14 வித்யைகள்னு இருக்கு. அது என்ன, உங்களுக்கு வந்து தர்ஷனங்கள் எல்லாமே வரும் உங்களுக்கு அதுல. அதுல வந்து உங்களுக்கு வியாக்கரணம், சிக்ஷா வியாக்கரணம், அந்த ஷடங்கங்களும் வரும். சோ ஆமா, சோ அந்த மாதிரி சதுர்தசசு வித்யாசு இந்த மாதிரி 14 வித்யைகளுக்குள் தனுர்வித்யாயாம் ச பாரங்கதः பபூவ. தனுர்வித்தையில தனுஷ கையாள்றது அப்படிங்கிற ஒரு நாலேஜ், ஒரு வித்தையில் பாரங்கதः அப்படின்னா இஸ் கான் டு த எக்ஸ்ட்ரீம். பாரங்கதா அவர் வந்து இஸ் கான் டு த எண்ட், அதாவது அல்டிமேட் அடைஞ்சுட்டார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சொல்றோம் இப்போ விளையாட்டெல்லாம் ஆடும்போது சொல்ல முடியும் இல்லையா. அவளை யாருமே பிரவீணः இப்போ மேக்னஸ் கால்சனை சொல்லலையா, இஸ் கான் டு த எக்ஸ்ட்ரீம் ஆஃப் இந்த செஸ் வேர்ல்டு. அவனை வந்து யாராலையும் அவரை வந்து கிளாசிக்கல் செஸ்ல யாராலையும் அடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு இஸ் கான் இல்லையா. சோ அந்த மாதிரி பாரங்கதா அபபூவ சக உதயனக. சரியா? அப்புறம் एकदा मृग मृगावती पूर्णचन्द्रम् इव नयनानन्दकरं ம் कुमारम् आलोक्य ம் वत्स ம் वत्सल्य निर्भरहृदया ஆ स्वहस्तधृतं सहस्रानीक नीक नामाङ्कितं ம் वलयं तस्य हस्ते न्यवेशयत्। ஆமா, ஏகதா அப்படின்னா ஒரு சமயம், ஒன்ஸ் அர்த்தம். மிருகாவதி அந்த மிருகாவதியானவள் பூர்ணச்சந்திரம் இவ நயனாந்தகரம் நயன ஆனந்தகரம் குமாரம். சோ குமாரனுக்கு அட்ஜெக்டிவ் இது ரெண்டுமே. சோ வந்து என்ன பூர்ணச்சந்திரம் இவ, பூர்ணச்சந்திரன்னா சந்திரன் வந்து பூர்ணமா இருக்கிற இது அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி சந்திரன் போல. நயன ஆனந்தகரம் எப்படி வந்து பூர்ணச்சந்திரனை பார்த்தா நமக்கு கண்ணுக்கு வந்து ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறதோ, ஆனந்தம் கரோதி இது ஆனந்தகரஹ. சரியா? நயனஸ்ய ஆனந்தம், நயனயோகோ ஆனந்தம் நயனானந்தம். சோ நயன ஆனந்தம் கரோதி இது நயன ஆனந்தகரஹ தம் நயனானந்தகரம் குமாரம். அந்த கண்களுக்கு அழகை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய எது போல, பூர்ணச்சந்திரனை போல. பூர்ணச்சந்திரனை பார்த்தா என்ன ஒரு குதூகலிப்பு வருமோ அந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த குமாரனை ஆலோக்கிய அவனை பார்த்து விட்ட பிறகு வாத்சல்ய நிர்பர ஹிருதயா. வாத்சல்யம் அப்படின்னா ஒரு ஒரு பாசம். வத்சன் கிட்ட இருக்கிறது தான் வாத்சல்யம், குழந்தைகள் கிட்ட காமிக்கிற ஒரு பிரீத்தி. அந்த வாத்சல்யேன நிர்பரஹ நிர்பரம் ஹிருதயம் யஸ்யாஹா சா. சோ அதனால பூர்ணமாக்கப்பட்ட ஹிருதயம் யாரோடதோ அப்படி இருக்கின்ற மிருகாவதி. இட் கோஸ் as an adjective for மிருகாவதி. சரியா? வாத்சல்யேன வாத்சல்ய பாவத்தினால நிரம்பப்பட்ட மனசு யாரோடதோ அப்படி அவளோடது. சரியா? ஸ்வஹஸ்த திருத்தம், ஸ்வஸ்திய ஹஸ்தம் ஸ்வஹஸ்தம், ஹஸ்தேன திருத்தம் ஹஸ்ததிருத்தம், தன்னுடைய கையினால எடுக்க கொள்ளப்பட்ட சஹசிராநீக நாமாங்கிதம் வலயம். சஹசிராநீகனுடைய நாமாங்கிதம்னா நாமம் பதிக்கப்பட்ட அந்த சின்னம் பதிக்கப்பட்ட அந்த வலயம்னா ஒரு ஒரு பேங்கிள் மாதிரி. அத வந்து தஸ்ய ஹஸ்தே நிவேஷயத்து, அந்த கடான்னு போட்டுப்பா தெரியுமா, ஜென்ஸும் போட்டுப்பா லேடிஸும் போட்டுப்பா. அந்த வலயத்தை தஸ்ய அந்த உதயனஸ்ய ஹஸ்தே கையில் நிவேஷயத்து புகுத்தினாள். சரியா? நிவேஷயதி அதனுடைய பாஸ்டன்ஸ் நிவேஷயத். அப்புறம் अतः ம் कदाचित् उदयनो मृगयायै वनेषु இது வந்து विचरन् सर्पमेकं சஹஸ்ராநீகஸ்ய நாம்னா அங்கிதம் வலயம். ஓகேவா? இட் கோஸ் as an adjective ஒரு வலயம். சஹஸ்ராநீக ஸ்ய நாம்னா பெயரினால் அங்கிதம் சின்ஹிதம்னு அர்த்தம். ஓகேவா? சோ ராஜாக்கள்லாம் அப்படிதான் பண்ணுவா. துஷ்யந்தன் வந்து சகுந்தலை கொடுக்கும்போது கூட தன்னுடைய பெயர் பதிச்ச
ரிங்க தான் கொடுக்குறான். அதுதான் அவன் தொலைச்சு விடுறான். அந்த மீன் சாப்பிட்டுட்டு ம். போயிடு, எடுத்து முழுங்கிடுறது இல்லையா? அதான் அத வந்து தன்னுடைய புள்ளையான இவனுடைய கையில அதை மாட்டி விடுறா அவ. சரியா? அப்புறம் अतः कदाचित् ம் उदयनो मृगयायै ம் वनेषु विचरन् ம் सर्पम् एकं बला बलादाकर्षन्तं ம் कञ्चन ம் पुरुषम् अपश्यत्. ததः பிறகு கதாச்சித் உதயனः மிருகயாயை வனேஷு விசரன்னு. கதாச்சித்துனா ஒரு சமயம், ஒன்ஸ். உதயனக அந்த உதயனனானவன், மிருகயா அப்படின்னாலே ஹண்டிங் அர்த்தம், ஸ்திரீலிங்கம். மிருகயாயை அப்படின்னா ஹண்ட் பண்றதுக்கோசரம் வனேஷு விசரன்னு வனங்களில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்த தருணத்தில் ஏகம் சர்ப்பம் பலாது ஆகர்ஷந்தம் கஷ்டன புருஷம் அபஷ்யத். சர்ப்பம் ஏகம், சரி, ये तो சர்ப்பம், ஆமா, சர்ப்பம் बॉटल ஏகம். इधर है, ஆ बॉटल इधर है। ஆ म्यूट போடணும் மேம். சரி, ஓகே. வனேஷு விசரன்னு சர்ப்பமேகம் பலாத் ஆஹ், ஆகர்ஷந்தம் கஷ்டன புருஷம் அபஷ்யத். ஒரு சர்ப்பத்தை பலாத்து ஃபோர்சிபிளா ஆகர்ஷந்தம் இழுத்து கொண்டிருக்கின்ற கஷ்டன ஏதோ ஒரு புருஷனை அபஷ்யத்து பார்த்தார். சரியா? சோ வந்து சர்ப்பத்தை வந்து எவனோ ஒருத்தன் இழுத்துட்டு இருக்கான். உதயனஹா புருஷம் அபஷ்யத்து, இதான் மெயின் சென்டென்ஸ். கஷ்டன புருஷம் அபஷ்யத்து, யாரோ ஒரு புருஷனை பார்த்தான். எப்படி எப்படி இருந்தான்? அவனுக்கு என்ன அட்ஜெக்டிவ்? பலாத்து ஆகர்ஷந்தம் புருஷம். எதை? சர்ப்பம். ஒரு சர்ப்பத்தை, ஏகம் சர்ப்பம் பலாத்து ஆகர்ஷந்தம் கஷ்டன புருஷம் அபஷ்யத்து. சோ ஒரு சர்ப்பத்தை போர்சிபிளாக இழுத்து கொண்டிருக்கின்ற, கர்ஷதி அதனுடைய கர்ஷந்தம்ங்கிறது சத்துருபிரத்யம், அப்படி இருக்கின்ற அவனை புருஷன் அபஷ்யத்து பார்த்தார். அப்புறம் மேல सर्पस्य दुर्दशां ताम् अभिवेश्य दयालु अयम् उदयनः व्याधम् अवलोक्य ம் एकम् अव एकम् अवादीत्. இல்ல, ஏவம் அவாதீத். ओ एवम्, sorry, ஏவம் एवम् அவாதீத், अवादीत्. ஆமா. சர்ப்பஸ்ய துர்தசாம் தாம் அபிவீக்ஷ்ய. சோ தாம்ங்கிறது இந்த துர்தசைக்கு அட்ஜெக்டிவா போறது. சர்ப்பஸ்ய பாம்பினுடைய, தான் துர்தசா, தசாங்கிறது ஸ்திரீலிங்கம். சோ தான் துர்தசாம் அந்த துர்தசையை அபிவீக்ஷ்ய பார்த்துவிட்ட பிறகு தயாலுஹு அயம் உதயனக, தயாலு சுபாவமாக இருக்கின்ற அயம் உதயனக வியாதம் அவலோக்கிய அந்த ஹண்டரை பார்த்து விட்ட பிறகு ஏவம் அவாதீத் இவ்வாறாக கூறினான். சரியா? சோ அவாதீத்துங்கிறது உங்களுக்கு லுங்குல இருக்கு. என்ன படிங்கோ. किम् ए किम् किम् एनमन पराधीनं सर्पं கிம் पीडयसि. ஏனம் அனபராதினம். ஆஹ் ம். படி. एनं सर्पं पीडयसि ஆஹ் முச்சியதாம். मुच्यताम् अयम् ம் एते यथेच्छं गच्छति इति கச்ச गच्छे इति. கச்ச இதி. ம் ம். யதேச்சம் கச்ச இதி. சோ கிம் ஏனம் அனபராதினம் சர்ப்பம் பீடயசி. எதுக்கு ஏனம் அனபராதினம் சர்ப்பம் கிம் பீடயசி? அபராதமே பண்ணாத அபராதி, அபராதினௌ அபராதினः அபராதினம், அபராதம், ஆம், அபராதः அஸ்ய அஸ்தி இது அபராதி. என்ன? அபராதின் அப்படின்னு வரும் உங்களுக்கு. அபராதினம் அப்படிங்கிறது உங்களுக்கு துவித்தியா விபக்தி ஏகவச்சனம். சோ அனபராதினம் அப்படின்னா ந அபராதம் கரோதி யஹ, அவன் அனபராதி, அந்த அனபராதினம். சோ அபராதமே செய்யாத, இட் கோஸ் as an adjective word சர்ப்பம். சோ ஏனம்ங்கிறதும் சர்ப்பத்துக்கு அட்ஜெக்டிவ், அனபராதினமும் சர்ப்பத்துக்கு அட்ஜெக்டிவ். சோ ஏனம் அனபராதினம், இந்த அபராதமே செய்யாத இந்த சர்ப்பத்தை கிம் பீடயசி எதுக்கோசரம் டார்ச்சர் பண்ற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு सः व्याधः ம் एवं प्रति अवादीत् ஆஹ் कुमार अयं இல்ல இல்ல दरिद्रः. இல்ல, நான் வந்து இது சொல்லவே இல்ல. அயம் முச்சியதாம், அவனை ரிலீஸ் பண்ணிடு. எதேச்சம் கச்ச, அவன் வந்து ஆஸ் எதேச்சம் அப்படின்னா இச்சானுக்கிரமேன, உனக்கு எப்படி வந்து எதேச்சா அப்படின்னா உனக்கு என்ன சுதந்திரமா என்ன தோன்றதோ அதை பண்ணு.
சரியா? கச்ச போயிடு அப்படின்னு சொல்றான். அப்புறம் गच्छ इति सः व्याधः एवं प्रति अवादीत् ம் कुमार अयं दरिद्रः அகம் इयम् தரித்திரஹ. अहं दरिद्रः ஆ इयम् एव मम जीविका அயம் தரித்திரஹானா அயம் வந்து சர்ப்பத்துக்கு போயிடும் आ, அப்புறம். ஓகேவா? अहं दरिद्रः ஆமா, அகம் தரித்திரஹ. சஹ வியாதக ஏவம் பிரத்யவாதி. வியாதகனா ஹண்டர்னு அர்த்தம். அந்த ஹண்டரானவன் ஏவம் இவ்வாறாக பிரத்யவாதி அப்படின்னா ரிப்ளை பண்ணான்னு அர்த்தம். ஹி ரிப்ளைடு குமார அகம் தரித்திரஹ, நான் வந்து பரமதரித்திரன். இயமேவ மம ஜீவிகா, இதுதான் என்னுடைய ஜீவனம். என்னோட பிரெட் அண்ட் பட்டரே இந்த பாம்பு தான். சரியா? அப்புறம் मन्त्रबलेन औषधिबलेन च अस्मिन् प्रदेशे सर्पः दुर्लभः आसीत् மந்திரபலேன ஔஷதி பலேன, மந்திர பலத்தினாலையும் ஔஷதியினுடைய பலத்தினாலையும் அஸ்மின் பிரதேசே சர்பகா துர்லபகா. அதாவது அஹ், ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பிசிட் பீஸுங்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஔஷதி பலத்தோட இருக்கின்றது அப்படின்னா, விச் ஹாஸ் தட் எய்தர் அந்த வந்து பாம்புனுடைய பாய்சனுக்கு வந்து ஆன்டிடோடு அதேதாங்கிறான். ஸோ அண்ட் இட் இஸ் பீன் யூஸ்டு ஃபார் மெடிசன் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி மந்திர பலத்தினாலையும் ஔஷதி பலத்தோடு கூடயும் அஸ்மின் பிரதேசே, இந்த பிரதேசத்தில் சர்பக துர்லபா, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் அ ஃபைண்ட் அ சர்பெண்ட் விச் ஹேஸ் போத் மந்திர பல அண்ட் ஔஷதி பலம். அதனால அப்படின்னு சொல்றான் ஆசீத்து. ஆஹ் चिरेण अयम् अन्विष्य समासादितः சிரேன வெகு காலம் அயம் அன்விஷ்ய, இதை தேடிவிட்ட பிறகு சமாசாதிதா. ஸோ ஐ obtained ஆர் ஐ காட் திஸ் ஸ்னேக் ஆஃப்டர் ஹண்டிங் ஃபார், ஆஃப்டர் ட்ரைங் ஃபார் செவரல் டைம்ஸ், செவரல் ஃபார் மெனி மெனி டேஸ் ஆர் மெனி மந்த்ஸ். அப்புறம் तमिम् विसृज्य தம் कथं இமம். तम् ओ, तम् इमं विसृज्य कथं जीविष्यामि इति தம் இமம், அந்த அப்படிப்பட்ட துர்லபம் சர்ப்பம், தம் துர்லபமான அந்த சர்ப்பத்தை, தம் இமம் அந்த இந்த அந்த அப்படிப்பட்ட மந்திரபலம் ஔஷதி பலத்தோடு இருக்கின்ற தம் சர்ப்பத்தை, தம் இமம் அந்த இந்த சர்ப்பத்தை விசிறிஜ விட்டுட்டு கதம் அகம் ஜீவயிஷ்யாமி, நான் எப்படி உயிரோட இருப்பேன்? ஹவு அபவுட் மை சர்வைவல்? புரியுறதா? அப்புறம் एच ரெண்டும் யூஸ் एतद् ஆயிருக்காங்க. புரியல. தம் தம் அண்ட் இமம் ரெண்டுமே யூஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே ரெண்டு வேர்ட்ஸும் ஏன் யூஸ் ஆயிருக்காங்க? தம்முங்கிறது இப்ப நான் மேல சொன்னேன் பார்த்தியா, மந்திர பலம் ஔஷதி பலம்னு கிடைக்கிற இதோட இருக்கின்ற ஒரு சர்ப்பம்ங்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட்னு நான் சொன்னேன் பார்த்தியா? ஆமா. அந்த ஆ, சர்ப்பம், அந்த அப்படிப்பட்ட அந்த இந்த அந்த சர்ப்பம் சர்ப்பம். இது, இந்த ஆமா, சர்ப்பம். ஓகே. the one. அப்படிப்பட்ட இந்த சர்ப்பம். ஆமா, அப்படிப்பட்ட ஓகே. இந்த சர்ப்பமானது நான் வாட் எவர் ஐ ஸ்டேட்டட் பிலோ பிஃபோர், ஆ, அந்த எல்லாத்துக்கும் குவாலிஃபை ஆகுற மாதிரியான அந்த 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 அதே சர்ப்பத்தை தான் இப்ப நான் அதே பார்த்துக்கிட்டு சர்ப்பம். இருக்கேன், நீ விட்டுடுங்கிறியே அப்படின்னு சொல்றேன். ஓகே. தம் ஓகே. இமம் விசிறிச்சிய கதம் ஜீவயிஷ்யாமி, அந்த ம். அப்படிப்பட்ட அந்த சர்ப்பத்தை வந்து இப்ப நான் பிடிச்சுட்டேன், பிடிச்சதை ம். வந்து நீ விட்டுடு, ரிலீஸ் பண்ணிடு, அது பாவம் அப்படின்னு சொல்றியே, ரிலீஸ் ம். பண்ணிட்டேன்னா ஹவ் அபவுட் மை சர்வைவல் அப்படின்னு ம். கேக்குறான். ம். சரியா? ம். இத ம். கேட்டுட்டு உதயணன் வந்து தன்னுடைய கையில இருக்கிற தன்கிட்ட என்னத்தை இருந்து அதை வந்து அவன்கிட்ட கொடுத்தான், எப்படி வந்து அந்த சர்ப்பத்தை சேவ் பண்ணாங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? ஓகே. ஆ ஓகேம்மா.